ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் டு சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அன்எக்ஸ்பெக்டடாக அவருக்கு சிங்கப்பூரில் ஜாப் கிடச்சதுனால சடனாக கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் அவரோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். கண்ணை தொடச்ச யோ கின்னஸ் ரெக்கார்டே அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏய் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு ப்ளீஸ். திரும்ப மீதி ஏர்போர்ட்ஸ் போய் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும் சரியா. அம்மா மகன் சென்டிமெண்ட் தாங்க முடியல. என் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான் மாமாவை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது சடனாக கிளம்புனதுனால கோயம்புத்தூர் டு சிங்கப்பூர் டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போய் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிற மாதிரி போயிருந்தோம். ரெண்டுக்கும் அப்படி என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் பட்ஜெட் பார்த்து ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரஜினி அப்பா ஊருக்கு போகட்டும். அப்பாட்ட சொல்லு நீங்க ஊருக்கு போங்க, அம்மாவையும் அக்காவையும் நான் பாத்துக்கிறேன் சொல்லு. பார்த்து போயிட்டு வாங்க சொல்லு. இப்போ டிக்கெட் ப்ரைஸுக்கு வரலாம். நார்மலாக கோயம்புத்தூர்லேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு அன்னைக்கு 28லேருந்து 29க்கு மேலே வந்தது. மெயினாக எந்த ஒரு லக்கேஜும் அலௌடு இல்லைட்டாங்க. மினிமம் 10 kg மட்டும்தான் அலௌடுட்டாங்க. இதுவே கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போய் சிங்கப்பூர் போனோம்னா 15,000க்குள்ளே தான் டிக்கெட் ப்ரைஸே வந்தது. 30 கிலோ நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது போக ஹேண்ட் லக்கேஜ்னு 7 கிலோ கொண்டு போய்க்கலாம். ஸோ அது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். பட் அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நார்மலாக கோயம்புத்தூர் டு சிங்கப்பூர் போனால் 4 to 5 ஹவர்ஸில் போயிடலாம். பட் இந்த மாதிரி கோயம்புத்தூர் சென்னை இல்லை திருச்சி இல்லை ஹைதராபாத் போய் போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு 3 hours வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஒரு வழியாக ஏர்போர்ட் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தலை பறந்துடுவார். அப்புறம் ஒரு ஃபாரின் டேஸ் தான், ஜாலி தான். ரஜினி அப்பா பாய் சொல்லுறேன். ஃபைனலாக நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு ஈவினிங் 4 o'clock தான் வந்து கிளம்புற மாதிரி இருந்தது. பட் ஒரு 2 hours முன்னாடியே வந்துடணும்னு சொன்னாங்க. செக்கிங் ப்ராசஸ்க்குலாம் டிலே ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். நாங்கள் என்ன தான் எதுவுமே வெளியே காட்டிக்காமல் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் அவங்க எங்களை விட்டு ரொம்ப தூரம் போகிறாங்க அப்படிங்கிறதுனால பாப்பா நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் எமோஷ்னலாக அந்த மூமெண்ட் இருந்தோம். பட் இதுவும் ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனால் 5 minutes அவங்கள உள்ளே போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. 5 minutes அவரை டக்குன்னு கிளம்புறதுனால நாங்கள் ஒரு 5 minutes மட்டும் தான் அந்த ஃபீலிங் மூமெண்ட்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டோம் பாப்பா நாங்கள் எல்லாருமே. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து 4 o'clock ஃப்ளைட் கிளம்புது அப்படின்னா நம்ம சென்னை 5 o'clock ரீச் ஆகிடுவோம். திரும்ப 8:55, அதாவது ஒரு 4 hours நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 9 o'clock கிளம்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏர்லி மார்னிங் 3:30க்கு அங்கே சிங்கப்பூர் நம்ம ரீச் ஆகிட்டோம். அவருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறனால கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தார். பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நார்மலாக ஃப்ளைட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கேஜி அவைலபிள் இருக்கோ அவ்வளோ கேஜி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத முன்னாடியே வெயிட் செக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகிறீங்களோ, பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ரீசனுக்காக போகிறீங்க அப்படிங்கிற என்ன அந்த பர்பஸ்க்காக இருக்க எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாலே போதும். ஸோ இவருக்கு செக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ப்ராசஸ் தான் இருந்ததாமா. அதுக்கப்புறம் அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். ஃபுட் எல்லாமே உள்ளே தான் அவர் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ சில ரூல்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னா பயப்படுற மாதிரி ஒன்றுமே இருக்காது. என்னதான் இருந்தாலும் ரொம்ப பக்கத்துலேருந்து இந்த ஃப்ளைட்லாம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவல் தான். நம்ம வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ நான் பார்த்த ஃபீலிங்காக இருக்குது. ஜஸ்ட் நான் வாய்ஸ் தான் கொடுக்குறேன், எனக்கு அதுக்கே குஷியாக இருக்குது. பட் நாங்களும் ஒரு நாள் சிங்கப்பூர் போக நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா அவர் போயிட்டாரு. அதனால டூரிஸ்ட் விசா எடுத்தாவது எங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலையும் சிங்கப்பூர் பற்றின வீடியோஸ் எல்லாம் போடுவோம். நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே விண்டோ சீட் வேணும் அப்படின்னா ஸ்பெஷலாக அதையும் நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கு தனி சார்ஜ் ஆகும்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு அது தெரியல. ஸோ நாங்கள் எதுவும் புக் பண்ணல. பட் எங்களோட லக்கு இவர் ரெண்டுமே போகும்போது இவருக்கு விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. ஸோ கரெக்டாக 5 o'clock சென்னை ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லக்கேஜ் எல்லாமே சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் மாற்றி வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக சில செக்கிங் ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ வெயிட்டிங் மூமெண்ட் கரெக்டாக இருந்தது டைமிங் எனக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுதான் சென்னை ஏர்போர்ட்டு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள பாருங்க, ஒரே புகை மண்டலமா இருக்கு. இது என்னன்னு எனக்கு தெரியல. தலைவர் பாட்டுக்கு ஜம்முன்னு போய் விண்டோ ஷீட்ல உட்காந்தாச்சு வேடிக்கை பார்க்க.
ஃபைனலாக ஒரு அழகான பிளேஸ் சிங்கப்பூருக்கு அவர் வந்து ரீச் ஆகிட்டாரு. சிங்கப்பூர் அப்படின்னாலே அதில் நிறைய ப்ளஸ் இருக்குங்க. நிறைய ரூல்ஸ்லாம் வந்து அழகாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் எந்த பயமும் இல்லாமல் அவர் அனுப்பிட்டேன். எதிர்பார்க்காம நடந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நடந்த இந்த சிங்கப்பூர் ட்ராவலை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி உங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த பிளேஸ்க்கு போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.